உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 14ஆம் திகதி 5ஆம் மாதம் 2026 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், துவாதசி திதி, ரேவதி நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம், சிவனை நினைத்து பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பயம், ரிஷபம் பரிவு, மிதுனம் ஓய்வு, கடகம் சினம், சிம்மம் லாபம், கன்னி வரவு, துலாம் பரிசு, விருச்சிகம் வெற்றி, தனுசு உதவி, மகரம் நன்மை, கும்பம் நிறைவு, மீனம் புகழ். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை, நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்க்குறீங்கள், நிறைய லைக், நிறைய வியூ எல்லாம் வருது. அதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை தருகின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக, ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிள்ளைகள் வீட்டிற்கு அடங்கி நடக்க என்ன செய்ய வேண்டும், வீட்டுக்கு பிள்ளைகள் அடங்காமல் இருந்தால் என்ன செய்ய வேண்டும், என்ன வழிபாடு செய்ய வேண்டும், எங்களுடைய வீட்டிற்கு பிள்ளைகள் அடங்கி நடக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய பிரச்சனை. மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது. காசு இல்லைன்னா இப்போ காசு இல்லை, நாளைக்கு காசு வந்துடும். காசு இல்லாட்டி கடன் வாங்கி ஏதாவது செஞ்சு கொள்ளலாம். பிறகு காசு வார நேரம் காசை அடைச்சி விடலாம். நோய் வந்ததுன்னா ஆஸ்பத்திரிக்கு போகலாம், மருந்தெடுக்கலாம், நோய் மாறிவிடும். இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அடங்கவில்லை என்றால் இது பெற்றோர்களுக்கு பெரிய தலையிடி. இது எனக்கு எப்படி தெரியும்னா, என்னட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேருக்கு பிள்ளைகளால் தொல்லை, பிள்ளைகளால் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஐயா. அடங்கி நடக்கிறான் இல்லை, டைமுக்கு வீட்டுக்கு வரான் இல்லை, முதலாவது பிரச்சனை. படிக்கிறான் இல்லை, ரெண்டாவது பிரச்சனை. நண்பர்கள் எக்கச்சக்கமாக இருக்கணும் ஐயா, தீய நண்பர்கள், அதனால் ஒரு பயம். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் சரியாக இல்லை. வீட்டிலேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் காசு எடுத்துகிட்டு போகிறான் ஐயா. காசு போனால் போகுது, அந்த பழக்கம் சரியில்லையே. இந்த மாதிரி பெற்றோர்களை பிள்ளைகள் மதிப்பதில்லை. டைமுக்கு வீட்டுக்கு தூங்குறதில்லை, நேர காலத்துக்கு சாப்பிட்றதில்லை, சாப்பாட்டில் கட்டுப்பாடு இல்லை. வெளியில் போய் நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் கண்டதையும் வாங்கி தின்னுறான். பிள்ளைக்கு உடம்பு வச்சுட்டையா, பிள்ளை மெலியுதில்லை. இது ஒரு கவலை பெற்றோர்களுக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கவலைகள் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு. வீட்டுக்கு அடங்கி நடக்கின்றான் இல்லை, தலைக்கு மேலே வளர்ந்துட்டான் ஐயா, சொல் பேச்சு கேட்குறான் இல்லை, குழப்படி பண்ணுறான், பிடிவாதம் பிடிக்கிறான், அடம் பிடிக்கிறான், நினைச்சதை செய்யணும்னு இருக்கிறான்.
நீதி நியாயத்துக்கு கட்டுப்படுறான் இல்லை, நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடிக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஃபோனுக்குள்ளேயே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரில் இருக்கிறான், வீட்டில் ரூமில் போய் கதவை சாத்திட்டு என்ன செய்கிறான்னு தெரியாது அடைஞ்சு கிடக்கிறான், நல்ல உணவுகளை உண்கிறான் இல்லை, உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்கிறான், பழக்க வழக்கத்தில் பிழையாக இருக்கிறான், தவறான பழக்க வழக்கத்தை பழகி கொண்டான், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறத நிறைய நாங்கள் கேட்டிருக்கிறோம். இது ஜாதகத்தில் பார்த்தோம்னா 5வது வீடு கட்டிருந்தா, 5வது அதிபதி கட்டிருந்தா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் பிரச்சனை, கவலை, துன்பம்னு காட்டுறது. 9வது அதிபதியின் திசை நடக்கும் காலத்தில் பிள்ளைகள் அடங்கி நடக்க மாட்டார்கள். ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ, லக்னத்தில் இருந்து எண்ணி 9வது வீடு, 9வது வீட்டுக்கு ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கும். இப்போ செவ்வாய் 9வது அதிபதியாக இருந்தால் செவ்வாய் திசை நடக்கக்கூடிய காலங்கள், சனி 9வது அதிபதியாக இருந்தால் சனி திசை நடக்கும் 19 வருஷங்கள், அதே மாதிரி சூரியன் 9வது அதிபதியாக இருந்தால் சூரிய திசை நடக்கக்கூடிய 6 வருஷங்கள். இந்த மாதிரி 9வது அதிபதியின் திசை நடக்கக்கூடிய காலங்களில் பிள்ளைகள் அடங்கி நடக்க மாட்டார்கள். ஒன்று வீட்டை விட்டு ஓடி விடுவார்கள், தவறான காரியத்தை செல்வார்கள், பிள்ளைகள் அதிகமாக செலவழிப்பார்கள், சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள், இல்லை நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு பிரச்சனை, பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு நிம்மதி இல்லை. ஜாதகம் பார்க்க வர இடத்துல வந்து பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள். இது ஒரு தலை போகிற பிரச்சனை. காசை வச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது, அதிகாரத்தை வைத்து இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது, அடக்குமுறையை பயன்படுத்தி சரிப்படுத்த முடியாது. அன்பால் மட்டும்தான் இந்த பிரச்சனையில் இருந்து பிள்ளைகளை காப்பாற்றலாம். பெரிய தலையிடியாக இருக்குது. என்னையா செய்கிறது, என்னட்ட காசுக்கு மேலே காசு வச்சுருக்கேன், பிள்ளைகளோட பழக்க வழக்கம் கட்டு போயிட்டு இந்த காசை வச்சு திருத்த முடியுமா? ஒரு பிள்ளைகளை படிப்பிக்கலாம், பெரிய டியூஷனில் சேர்த்து விடலாம், பெரிய ஸ்கூலில் படிக்க மாட்டேன்னுண்டா என்ன செய்யுது, காசை வச்சு அறிவை தேடிக்கொள்ள முடியுமா? முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள். சரி, இதுக்கு என்னையா செய்கிறது, பரிகாரம் என்ன? என்ன பரிகாரம் செய்யலாம்? முதலாவது மீனாட்சி அம்மன் வழிபாடு. என்னென்ன தெய்வத்தை கும்பிடணும்னு சொல்கிறேன். மீனாட்சி அம்மன், துர்க்கை அம்மன், ஆதிபராசக்தி, கருமாரியம்மன் கோயில், இந்த மாதிரி பெண் தெய்வம் உள்ள ஒரு கோயிலுக்கு போங்கோ. மூலஸ்தானத்தில் மீனாட்சி அம்மன் இருக்கணும், மூலஸ்தானத்தில் துர்க்கை அம்பாள் இருக்கணும், மூலஸ்தானத்தில் ஆதிபராசக்தி இருக்கணும், மூலஸ்தானத்தில் கருமாரி இருக்கணும். இல்லை, மூலஸ்தானத்தில் இல்லாட்டியும் அந்த கோயிலில் இந்த தெய்வங்கள் இருக்கிற மாதிரி கோயிலுக்கு போங்கோ. 27 தரம் அந்த தெய்வத்தை, அந்த பெண் தெய்வத்தை சுற்றி வாருங்கள். 27, நான் அரச மரத்தை 27 தரம் சுற்றுறேன்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு சூட்சுமம் இருக்குது, அதை நான் பிறகு சொல்லித்தாரேன். 27 தரம் கருமாரி அம்மனை சுற்றி வாருங்கள். 27 தரம் மீனாட்சி அம்மனை சுற்றி வாருங்கள். 27 தரம் ஆதிபராசக்தியை சுற்றி வாருங்கள். 27 தரம் துர்க்கை அம்பாளை சுற்றி வாருங்கள். எப்போ சுற்றணும்? ஒரு வெள்ளிக்கிழமை தான் அம்பாளுக்குண்டான நாள். வெள்ளிக்கிழமை ஆலயம் சென்று இந்த தெய்வங்களை 27 முறை சுற்றி வாருங்கள். தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள், அல்லது அலங்காரம் செய்யுங்கள், அல்லது மாலை போடுங்க. தாமரை பூவிலேயே ஒரு மாலை போடலாம். தாமரை பூவை இப்படி கோத்து தாமரை பூவில் ஒரு மாலை, ஒரு 21 தாமரை பூவை எடுத்து மாலையாக போடுங்க. இல்லை 27 தரம் சுற்றுறதுனால 27 தாமரை பூவை எடுத்து மாலை போடுங்க. யாருக்கு? மீனாட்சிக்கு போடுங்க, துர்க்கை அம்மனுக்கு போடுங்க, கருமாரிக்கு போடுங்க, ஆதிபராசக்திக்கு போடுங்க. 21. எந்த பிள்ளை குழப்படி பண்ணுதோ, எந்த பிள்ளையால் உங்களுக்கு கவலையோ, அந்த பிள்ளையின் பெயர், நட்சத்திரம், ராசி, லக்னம், கோத்திரம், 5 விஷயம் சொல்லியிருக்கேன். பேர், நட்சத்திரம், ராசி, லக்னம், கோத்திரம் எல்லாம் சரியாக சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள். 9 வெள்ளிக்கிழமை இதை செய்து வந்தால் பிள்ளைகளால் தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமை இடையில விடக்கூடாது. விட்டால் திரும்பி முதல்ல இருந்து செய்யணும். உங்களுக்கு பாக்கியம் இருந்தால்
உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருந்தால், சங்கல்பம் இருந்தால் கண்டிப்பாக 9 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்து வரலாம். என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும், 27 தரம் சுத்தணும், தாமரை மலர்களினால் அர்ச்சனை செய்யணும், இல்லை மாலை போடணும், ஒரு நெய் தீபம் ஏற்றணும், தம்பீர பேர், நட்சத்திரம், ராசி, லக்கணம், கோத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். 9 வெள்ளிக்கிழமை இதை தொடர்ந்து செய்து வந்தால் அடங்காத பிள்ளைகள் அடங்கி நடக்கும். குளப்படி செய்யக்கூடிய பிள்ளைகள் குளப்படியில் இருந்து விடுபடுவார்கள். பிள்ளைகளுடைய திமிரு, ஆணவம், அதிகாரம், சில பிள்ளைகள் பேசுறது கூட தடாண்டு பேசிடுவினோம். வயசுக்கேற்ற மரியாதை இருக்காது. பெரியவர்களை மதிக்க மாட்டார்கள். எங்களையே முதல்ல மதிக்க, வீட்டில் உள்ள அப்பா அம்மாவை கூட பிள்ளைகள் மதிக்காது. வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்களை மதிக்காது. அப்படியெல்லாம் பேசுவினம். வாக்குஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளையினுடைய பேச்சினால் மற்றவர்கள் காயப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதுவும் பெற்றோர்களுக்கு பெரிய துன்பமாக இருக்கும். இந்த வழிபாடை ஒரு முறை செய்து பாருங்கள். எல்லாருக்கும் இந்த பிரச்சனைன்னு சொல்லலை. சில பெற்றோர்கள் நாங்கள் போன பிறவியில் செய்த கர்ம வினைகளுக்கு உண்டான பாவங்கள் தான் இந்த பிறவியில் எங்களை வாட்டி வதைக்கும். கர்மாவில் இருந்து யாரும் தப்ப முடியாது. போன பிறவியில் நாங்கள் செய்த சில தவறான பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினால், நல்ல பிள்ளைகள் இருந்தும் அவர்களை கவனிக்காமல் விட்டால், பிள்ளைகளுக்கு துரோகம் செய்தால், பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினால், பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டால், இந்த பிறவியில் பிள்ளைகளால் நாங்கள் துன்பப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம். ஜாதகத்தில் 5வது வீடு புத்திரஸ்தானம்னு சொல்கிறது. 5வது அதிபதி நீசப்பட்டாலோ, 5வது அதிபதி தீய கிரகத்தாலோ சேர்ந்தாலோ, 5வது வீட்டில் தீய கிரகங்கள் இருந்தாலோ பிள்ளைகளால் கவலை. ஒன்று பிள்ளை இல்லையேன்ற ஒரு கவலை. பெற்றோர்கள் சொல்கிறத, இப்படி ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு பிள்ளை இல்லாமலே நான் இருந்திருக்கலாம் என்று கூட சொல்வார்கள். அதனால் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.